வணக்கம். இந்த 2025 ஜூலை மாசத்துல ஜீரோதால என்னென்ன புது அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு பகுதி வீடியோவா டெமோவா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஜீரோதாவுடைய ஓவர்வியூ, அப்புறம் பை ஆர்டர், செல் ஆர்டர், என்னென்ன அட்வான்ஸ்டு ஆர்டர் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கடைசி பகுதியில பார்த்துட்டோம். இப்ப இந்த வீடியோவில் ஜீரோதால ஃபண்டமெண்டல்னு ஒரு விஜெட் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவா வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க புரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவுடைய அபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னரா இருக்கும். நீங்க சீக்கிரம் ஜீரோதா அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடாதீங்க. ஜீரோதாவோட வெப்சைட்ல அவங்களோட தமிழ்நாடு பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு ஜீரோதா ஹெட் ஆஃபீஸ்க்கும் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. சரி, இப்ப ஜீரோதால இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே ஃபண்டமெண்டல்ஸ் இருந்துச்சு. இப்போ அதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிச்சோரியா அதை அப்டேட் பண்ணிட்டு இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கையோ அல்லது இடிஎஃப்ஓ நீங்க பை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோ அல்லது இடிஎஃப்ஓ ஃபண்டமெண்டலா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ முன்னெல்லாம் எப்படி ஒரு ஸ்டாக்கோ இடிஎஃப்ஓ அதோட ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிறது மல்டிபிள் வெப்சைட்ஸ்ல போய் நம்ம அதை பார்த்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஆனா இப்ப ஜீரோதா கைட் மொபைல் ஆப் அண்ட் வெப் ப்ரௌசர்ல ஜஸ்ட் சிம்பிளா சில கிளிக்ஸ்ல இருந்தே குயிக்கா அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, எந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ ஜஸ்ட் அந்த கர்சர் கொண்டு போங்க. இந்த 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு குயிக் ஃபண்டமெண்டல் ஸ்னாப் ஷாட்டா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெளிவா பார்க்கலாம். ஸோ உள்ள அதை கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த கம்பெனியோடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனி எது சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் இங்க இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம் அப்படின்னா அதோடைய மார்க்கெட் கேப் இருக்கும். ஸோ அதோட மார்க்கெட் கேப் இருக்கும். லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீ ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் இங்க காட்டும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பிஇ ரேஷியோ, செக்டார் பிஇ ரேஷியோ அண்ட் பிபி, டிவிடெண்ட் ஈல்டு, ஆர்ஓஇ, அப்புறம் 52 அந்த வீக்கோடைய லோ எவ்வளோ, ஹை எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இங்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே 1 இயர், 3 இயர்ஸ் அப்படின்ட்டு எந்த இயருக்கு நீங்க செக் பண்ணணுமோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்படி பிரைஸ் ட்ரெண்டை இங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஸோ இந்த ஸ்டாக்கை ஒரு ரிலேட்டட் இண்டெக்ஸோட எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸோ இந்த ஸ்டாக்கோடைய இதை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி பிஎஸ்யூ பேங்கோட இண்டெக்ஸோட அது எஸ்பிஐ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பக்கத்திலேயே டிச்சோரியோடைய கஸ்டம் இண்டெக்ஸ் இருக்கும். அது கூட வச்சு நீங்க பை பண்ற ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேல இருந்து இந்த டே வரைக்கும் எஸ்பிஐ எவ்வளவு மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஸோ டிச்சோரியோடைய கஸ்டம் இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்கோடைய அந்த இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இது ஏறுனுச்சா, அதுக்குள்ள சேர்ந்து எதுவும் மீறி இருக்கா, இது ஏறும்போது இறங்கி இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 இயர்ல பாருங்க 5.1. ஸோ இந்த 1 இயர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு அப்படிங்கிறது மேல காட்டும். இங்க இருந்து நீங்க பை செல் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷனும் இருக்கும். ஸோ பக்கத்துல ரெவன்யூ கிளிக் பண்ணலாம். ரெவன்யூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரீட்டைல் பேங்கிங்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, கார்பரேட் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங்ல எப்படி இருக்கு, ட்ரெஷரி, இன்சூரன்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த பிரேக் டவுன் இருக்கும். இந்த பிசினஸ் பிரேக் டவுனை நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஹிஸ்டாரிக்கலா செக் பண்ணோம்னாலும் ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் எந்தெந்த இயர்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும், எவ்வளவு பர்சன்டேஜ் முன்னேறி இருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்படி காட்டும். ஸோ இது அப்படியே லொகேஷனை கிளிக் பண்ணலாம். லொகேஷன்ல இந்தியாவில் எவ்வளோ, அது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எவ்வளோ, அதர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற பர்சன்டேஜ் எல்லாமே இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ரெவன்யூ எங்க இருந்து எப்படி வந்திருக்குங்கிற அந்த பிசினஸ் பிரேக் டவுன் நீங்க ஈஸியா இங்க இருந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி மல்டிபிள் சர்வீசஸ் ஒரு ஜியாகிரபிக்கலா ஈஸியா செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெவன்யூ எப்படி மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல ஸோ ஃபினான்ஷியல்ஸ் கிளிக் பண்ணுவோம். ஸோ ஃபினான்ஷியல்ஸ்ல ரிசல்ட்டா கிடைக்கும் பொழுது பாருங்க மார்ச் 2023 அந்த இயர்ல எவ்வளவு ரெவன்யூ இருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ மார்ச் 2024 எவ்வளோ, மார்ச் 2025 எவ்வளோ அப்படிங்கிறத ரெவன்யூ இங்க நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணிட்டு அது நல்லா க்ரோத் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ குவார்டர்லி ரிசல்ட் செக் பண்ணாலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க ஸோ எவ்வளவு சேல்ஸ் இருந்திருக்கு, ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இயர் ஓவர் இயர், குவார்டர் அண்ட் குவார்டர், ஸோ இதெல்லாம்
எவ்வளவு வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு, அந்த சேஞ்சஸ் வந்து பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் முன்ன வேற இடத்துல போய் செக் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஒரு ஸ்டாக் எப்படிதான் பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலான்னு. பட் இப்போ அதை நம்ம ஈஸியா இந்த இடத்துல இருந்தே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இயர்லிங்கிறத குவார்டர்லயும் நம்ம மாத்தி இங்க செக் பண்ணிக்கலாம். இந்த குவார்டர்ல எவ்வளவு ப்ராஃபிட்லாம் வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஷேர் ஹோல்டிங்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் 2025 டிசம்பர் 2025 எவ்வளவு இருந்திருக்கு, எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ப்ரொமோட்டர் எவ்வளவு வச்சிருக்காங்க, இந்த கம்பெனி பிளட்ஜஸ் ஏதாவது வச்சிருக்காங்களாங்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்ஐஐ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஷேர் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க, டிஐ எவ்வளவு வச்சிருக்காங்க, ரீட்டைல் கஸ்டமரா இருக்கக்கூடிய நாம எவ்வளவு வச்சிருந்திருக்கோம், அதர்ஸ் எவ்வளவு வச்சிருந்திருக்காங்க, அதோடைய இயர்ல எவ்வளவு சேஞ்சஸ் ஆயிருக்கு, குவார்டர்லியில முன்ன குவார்டர்லில இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியா செக் பண்ணிக்கலாம். அதே போல இந்த கம்பெனி கூட போட்டி போற பியர்ஸ் கம்பெனி எல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, எஸ்பிஐ, HDFC பேங்க், ஐசிசி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இதோடைய டீடைல்ஸும் இங்க நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கெட் கேப், பி ரேஷியோ, ROE பர்சன்டேஜ், டிஇ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அது கூட இன்னொன்னும் ஏதாவது நீங்க செக் பண்ணணும்னா இங்க இருந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகும். ஸோ ஈவெண்ட்ஸ் போலாம். ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கார்பரேட் ஆக்ஷன்ஸ் ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு, ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, குவார்டர்லி ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணி அது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நியூஸ்ல இந்த ஸ்டாக் நியூஸ் பேஸ்டா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை பத்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபண்டமெண்டலா ரிசர்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த விஜெட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐடியாஸை கிளிக் பண்ணலாம். ஸோ ஐடியாஸ்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜில இருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க செக் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்றது வந்து ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இதில் நீங்க வேணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் இந்த ஓவர்வியூல இருந்து நீங்க வியூ இன்ஃபோ கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே டிச்சோரியோடைய அந்த சைட்டுக்கு வந்து போகும். ஸோ கொடுத்தீங்கன்னா டைரக்டா அதுல இருந்தும் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி அங்க பார்த்த அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இங்க இருக்கும். இதுல இன்னும் தெளிவா கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலா செக் பண்ண நினைக்கிறவங்க இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை ஒரு ETF செக் பண்ணணும், நம்ம ஸ்டாக்ஸ் வந்து செக் பண்ணிட்டு ஃபண்டமெண்டலா எப்படி இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம், பை பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுத்துட்டோம். இதே போல நீங்க ஒரு ETF செக் பண்ணனாலும் நீங்க ஆட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். ஆட் பண்ணாத ஃபண்டமெண்டல் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ETF உடைய எல்லா டீட்டெயில்ஸும் இங்க வந்துடும். ஸோ இங்க பாருங்க, ஸோ 1 இயர்ல அது எப்படி மூவ் ஆயிருக்கு, AUM எவ்வளோ, போர்ட்ஃபோலியோ, பேர்ஸ் கம்பெனி, ஸோ அதோடைய 52 வீக் ரேஞ்ச் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பெஞ்ச் மார்க் எதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கம்பேர் பண்றதா இருந்தாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட 1 இயர் ரிட்டர்ன் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோல ஸோ கோல்டு, சில்வர்ல, மற்றதுல அந்த அசட்டோட அலோகேஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹோல்டிங் வேணும்னாலும் கோல்டில் எவ்வளோ, மற்றது எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ETF சம்பந்தப்பட்ட அதர் பியர்ஸ் கம்பெனிஸ்லாம் என்னென்ன ETF இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளா இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாம பை பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டாக்கு ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற விஜெட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை ஃபுல்லா நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லணுமோ சொல்லிட்டு நீங்க அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உள்ள என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல வந்து பிங் பண்ணலாம். அடுத்து நான் டெக்னிக்கல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். இதே போல் ஜீரோவா சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.